சீக்கியை காட்டி போலீசாரை காவல் நிலையில் அந்த பகுதியில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். ஏராளமான நாதாக்காவினர் அந்த பகுதியில் முகாமிட்டிருக்கின்றனர். அங்கிருந்து கள நிலவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் கிருஷ்ணா. விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுத்தால் சீமான் நாளைய தினம் கைது செய்யப்படுவாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுக்கக்கூடிய சீமானை கைது செய்வது தொடர்பாக சட்ட வல்லுநர்களுடன் காவல்துறை அதிகாரிகள் ஆலோசனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். இன்றைய தினம் சம்மனில் நாளை விசாரணைக்கு ஆஜராகவில்லை எனில் கைது நடவடிக்கை இருக்கும் என்ற அறிவுறுத்தலையும் போலீசார் கொடுத்திருக்கின்றனர். செய்தியாளர் கிருஷ்ணா இணைகிறார். கிருஷ்ணா, விவரங்கள். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது நடிகை எடுத்த பாலியல் குற்றச்சாட்டு விவகாரம் தொடர்பாக இன்று வலசர்வாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராகும்படி சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. ஆனால் அந்த சம்மனுக்கு சீமான் நேரடியாக ஆஜராக, இதனையடுத்து இரண்டாவது சம்மனை வலசர்வாக்கம் காவல் நிலையத்திலிருந்து வந்த காவலர்கள் நீலாங்கரையில் உள்ள சீமான் வீட்டிற்கு கொடுக்க வந்திருக்கிறார்கள். அப்போது அவர் வாங்க மறுத்த காரணத்தினால் அவரது வீட்டின் சுவற்றில் அந்த சம்மன் என்பது ஒட்டப்பட்டது. இந்த சம்மன் ஒட்டப்பட்ட சில நொடிகளிலேயே அங்கு இருக்கும் உதவியாளரும் காவலாளியும் அந்த சம்மனை கிழித்த காரணத்தினால் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு நீலாங்கரை போலீசார் சீமான் வீட்டிற்கு நேரடியாக சென்று இது தொடர்பாக விசாரிக்க உள்ளே நுழைந்த போது திடீரென காவலர்களை அங்கிருக்கும் மற்றும் உதவியாளர்கள் தாக்கியது ஏற்படுத்தியது. குறிப்பாக ஆர்மியில் வேலை பார்க்கும் காவலாளியும் அதே நேரத்திலும் உதவியாளரும் இரண்டு பேரும் சேர்ந்து இந்த தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான வீடியோ காட்சிகளும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதை தடுக்கும் என்ற காவல் ஆய்வாளரையும் தொடர்ந்து மோதல் போக்கில் ஈடுபட்ட காரணத்தினால் அந்த காவலாளியையும் அதே நேரத்தில் உதவியாளரையும் போலீசார் கைது செய்து நீலாங்கரை காவல் நிலையத்தில் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டார்கள். குறிப்பாக இராணுவத்தில் பணிபுரிந்த அந்த காவலாளி இது பாதுகாப்பு பணியில் அவர் இருந்த காரணத்தினால் அவர் வைத்திருந்த துப்பாக்கியை பயன்படுத்தி மிரட்டியதாக கூறப்படுகிறது. அந்த துப்பாக்கியையும் போலீசார் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். அதில் 20 குண்டுகள் இருந்த காரணத்தில் அதையும் பறிமுதல் செய்து அந்த இருவரிடமும் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல் மற்றும் ஆயுதங்களை பயன்படுத்தி மிரட்டுதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் இந்த 2 பேர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அவர்கள் மீது கையும் என நீலாங்கரை போலீசார் தெரிவித்தனர். அதற்குண்டான சட்ட நடவடிக்கைகள் என்பது தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஏற்கனவே முதலில் அழைத்த சம்மனுக்கு சீமான் ஆஜராகாத நிலையில் இரண்டாவது சம்மனையும் ஒட்டும்போது அதை கிழித்திருந்த ஒரு விதிமீறலில் ஈடுபட்டிருந்தார்கள். குறிப்பாக அந்த சம்மனில் நாளை 11 மணிக்கு வலசர்வாக்கம் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு ஆஜராகவில்லை என்றால் கைது நடவடிக்கை பாயும் என்ற ஒரு விவரத்தையும் அந்த சம்மனில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதனை அடுத்து அவர் மீது கைது நடவடிக்கை மேற்கொள்வது தொடர்பாகவும் சட்ட வல்லுநர்கள் தீவிரமாக ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணைக்கு ஆஜராகாத பட்சத்தில் தொடர்ந்து இதுபோன்று விதிகளை மீறும் செயலில் ஈடுபட்ட காரணத்தினால் தொடர்ந்து சீமான் மீது பல்வேறு குற்றச்சாட்டுப்பட்டு வருகின்றன. தற்போது இந்த காவலாளி அதே நேரத்தில் உதவியாளரையும் கைது செய்து நீலாங்கரையில் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த பல்வேறு நிர்வாகிகள் இந்த நீலாங்கரை காவல் நிலையத்திற்கு வருகை தந்த வண்ணம் இருக்கின்றனர். அதே நேரத்தில் அவரது வழக்கறிஞர்களும் இங்கு ஆஜராகி அது தொடர்பாக விளக்கங்களை கேட்டு வருகிறார். குறிப்பாக அவர் வழக்கறிஞர் தரப்பில் கேட்கும் பொழுது காவலர்கள் தரப்பிலேயே இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள். இருந்தாலும் இந்த விவகாரம் தொடர்பாக வழக்கு தீவிர என்பது மேற்கொள்ள வேண்டும் எனவும் அந்த அடிப்படையில் வழக்கு என்பது விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கிருஷ்ணா, இப்ப சீமான் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க? நாளைக்கு ஆஜராவாரா மாட்டாரா? தற்போது வரை இரண்டாவதாக அளிக்கப்பட்ட சம்மனில் அவர் ஆஜராவது தொடர்பாக அதாவது வழக்கறிஞர்களிடம் ஆலோசனை பெற்று வருவதாக தெரிவித்தாக மேல்முறையீடு உள்ளிட்ட விவகாரத்தில் வருவதாக நாம் தமிழர் கட்சி தரப்பில் இருந்திருக்கிறது. அதில் ஆஜராக வேண்டும் என்பது அந்த வழக்கறிஞர்கள் முடிவு செய்து மேற்கொள்ள இருப்பதாக தெரிவித்திருக்கிறது. இதனை தான் அந்த சம்மனை ஒட்டும் போது இந்த சம்பவம் என்பது நிகழ்ந்திருக்கிறது. தாக்கிய சம்பவம் துப்பாக்கியை வைத்து மிரட்டு நடைபெற்றிருக்கிறது. இதனால் தான் இந்த குறிப்பாக இந்த தாக்குதல் என்ன, இதற்கு தூண்டுதலின் பெயரில் தான் நடைபெற்ற பல்வேறு கோணத்தில் விசாரணை என்பது நடைபெற்றிருக்கிறது. முதற்கட்டமாக அந்த 2 பேரை, அதாவது காவலர்களை தாக்கியதாக கூறப்படும் இல்லாமல் அங்கிருக்கும் சிசிடிவி காட்சிகள் வைத்து வழக்கு பதிவு செய்யும் நடவடிக்கை என்பது போடுகிறது. அடுத்த கட்டமாக அவர்கள் கையில் உள்ள 20 குண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக இருந்தாலும் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் தற்போது காவல் நிலையத்திற்கு வந்து தொடர்பாக பல்வேறு தகவல்களை கேட்டு வருகிறார். இருந்தாலும் விசாரணையின் போது யாரும் தலையிடக்கூடாது என்பதற்காக காவல் நிலையத்திற்கு அவர்கள் அமல் வெளியில் நிறுத்தி வைத்திருக்கின்றனர். வழக்கறிஞர்கள் மட்டும் அனுமதிக்கப்பட்டு அது தொடர்பான தகவல்களை தெரிவித்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில்
கைது செய்யப்பட்ட அந்த இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கும் பணி நடைபெற இருப்பதாக போலீசினர். சீமானுடைய பங்களா நடந்திருக்கு, காவல்துறை அதிகாரிகளை தாக்கியிருக்கு, துப்பாக்கி பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. எங்க இருக்காரு அவர்? சென்னைக்கு எப்ப? அவருடைய ஆதரவாளர்கள், சட்ட நிபுணர்கள்லாம் என்ன சொல்றாங்க? நிச்சயமாக இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் இரண்டாவது சம்மனை காவலர்கள், அதாவது வலசரவாக்கத்தைச் சேர்ந்த காவலரும் அதை கிழித்து வீட்டிற்குள் எடுத்து சென்றதால் மட்டும் அவர்கள் தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். மற்றபடி அதை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை என்று ஒரு தரப்பு கருத்தை அவர்கள் தரப்பில் முன்வைக்கிறார்கள். அது மட்டுமில்லாது காவலர்கள் அதிரடியாக அவர்கள் நுழைந்தார்கள் எனவும் காவலர்கள் தான் தாக்கியதாகவும் தொடர்ந்து அவர்கள் தரப்பில் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள். ஆனால் வீடியோ பதிவில் காவலர்கள் விசாரணைக்காக உள்ளே செல்லும் பொழுதே அங்கிருக்கும் காவலாளி அந்த தாக்கும் சம்பவம் என்பது நீங்கள் வீடியோவில் பார்த்திருப்பீர்கள். இதனால் தான் அந்த காவலாளியையும் அந்த சம்மனை கிழித்த உதவியாளரையும் உடனடியாக கைது செய்து போலீசார் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தாக்குதலோடு மட்டுமல்லாது கையில் வைத்திருக்கும் துப்பாக்கியும் பயன்படுத்தி மிரட்டிய காரணத்தினால்தான் அந்த துப்பாக்கியோடு சேர்ந்து போலீசார் அவரை கைது செய்து நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த சம்பவம், அதுவும் துப்பாக்கி காட்டு சம்பவம் என்பது ஒரு பரபரப்பாக பார்க்கப்பட்ட நிலையில் இது தொடர்பாக வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இந்த விவகாரத்திலும் சீமானின் தூண்டுதல் இருக்கிறதா என்பது குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. காவலாளியும் மற்றும் உதவியாளர் வாக்குமூலத்தின் அடிப்படையாக வைத்துதான் அடுத்த கட்டமாக இதில் வேறு யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்படும் எனவும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காவல் வைக்கப்பட்டிருக்கிறது. பாலியல் விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? சீமான் ஆஜராவாரா, கைது செய்யப்படுவாரா, அல்லது மீண்டும் நீதிமன்றத்தை நாடுவாரா என்பது போன்ற பல்வேறு கேள்விகள்லாம் எழுந்திருக்கு. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.